நாகையில 60,000 ஏக்கர் பயிர்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. விவரங்களோட சையத் இணைஞ்சிருக்காரு. சையத், இப்ப நாகையில 60,000 ஏக்கர் பயிர்கள் பாதிப்படைஞ்சிருக்க நிலையில விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் பற்றியும் விவரிங்க சையத். நாகை மாவட்டத்தில் சம்பா தாளடி பயிர்களானது 1,60,000 ஏக்கர் அளவுக்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் எல்லாமே ஒரு கடல் போல் காட்சி அளிக்கிறது. நாகை மாவட்டம் என்பது கடல் தான் என்று நினைப்பார்கள். ஆனால் பார்த்தா தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கடல் போல் காட்சி அளிக்கிறது. முழுமையாக அந்த நெற்பயிர்கள் எல்லாமே முழுகி கிட்டத்தட்ட அந்த விளைநிலங்கள் எல்லாமே ஒரு கடல் போலே தான் காட்சி அளிக்கிறது. நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த விளைநில முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிகள் ரொம்ப அச்சத்தில் இருக்கிறாங்க. இது குறித்து நம்ம நாகை மாவட்ட விவசாயிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார், இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு வாரம் 15 நாளா விட்டு கனமழை பெஞ்சது, சுத்தமா முழுகி கிடந்துச்சு. 2 நாள் வெயில் அடிச்சது, லேசா குறைஞ்சது தண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமாவே முழுகி போச்சு. இப்ப நாமக்கல் மாவட்டத்தில் 6 ஒன்றியம், வேதாரண்யத்திலிருந்து தலைஞாயிறு ஒன்றியம், கீழர் ஒன்றியம், நாகப்பட்டினம் ஒன்றியம், திருமருகல் ஒன்றியம், கீவளூர் ஒன்றியம், எல்லா பகுதியிலுமே பாத்தீங்கன்னா முழுகி கிடக்கு. நேரடி நடவு மட்டும் நாட்டாங்கால் பணி மேற்கொண்டு வந்தாங்க பாரு. சுத்தமா அழுகி போய் எல்லா பயிரும் உள்ளது பூரா அது கரை ஒதுக்கிக்கிட்டே இருக்குது. நான் நிக்கிறது பாளையூர் பகுதி, சுத்தமா ஒதுங்கி போச்சு. எங்களுக்கு கடந்த காலங்களில் நிவாரணம் எங்களுக்கு காப்பீடு சரியா கிடைக்கல. இப்ப மாநில அரசு ஒரு குழு அனுப்பி மத்திய அரசிடம் கேட்டு எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நிவாரணம் காப்பீடு கொடுக்கணும். குறிப்பா பாக்குறப்ப வரியாதுக்கு முக்கியமான காரணம் இந்த கடல் முகத்துவாரங்கள். இது எங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நாங்க வடிகால் மாவட்டம்னு சொல்லுவோம். கர்நாடகாவில் மண்டியால பெய்யுற மழையா இருக்கட்டும், திருச்சி தஞ்சாவூர் மழை தண்ணி பூரா எங்க ஊருக்கு தான் வரும். எங்களுக்கு இந்த கடல் முகத்துவாரங்க பூரா அப்படியே தூர் வர முடியும். திட்டா மணல் திட்டா கிடக்கு. வெள்ளாறு வடிநில கோட்டை எல்லா இடத்திலுமே மணல் திட்டுக்கிறோம். ஆகாய தாமரை நிறைய கிடக்கு. இந்த கிழக்கு கடல் சாலை போட்டாங்க. இதுக்கு அந்த பாத்தீங்கன்னா தண்ணியை சுத்தமாவே எங்களுக்கு வடிய மாட்டாங்க. சாலையினால சின்ன சின்ன ஆறு வாய்க்காத மாதிரி தான் வச்சிருக்காங்க. தண்ணியும் சரியா வடிய மாட்டாங்க. எங்களுக்கு முழுமையான நிதி ஒதுக்கி வர்ற காலத்தில் வருஷம் எங்களை மழை பெய்ச்சு நாங்கள் பாதிக்கிறோம். வர்ற காலத்தில் எங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கி எல்லா பகுதியும் ஆகாய தாமரை வெங்காய தாமரை அகற்றி கொடுக்கணும். நாங்க இனிமே மறு விவசாயம் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 28ஆம் தேதி இப்ப இதை முடிச்சிடும். அது பாத்தீங்கன்னாக்கா மேட்டூர் அணை மூடிட்டாங்கன்னா இங்க நிலத்தடி தண்ணி இல்லாத ஒரு எங்களுக்கு நாங்க மறு விவசாயம் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் சாகுபடி காலி எல்லாமே அழுகி போச்சு. நெல்லுக்கு படாபடுபட்டு நெல்லை போட்டு கஷ்டப்பட்டோம். இப்ப சுத்தமா அழுகி போச்சுங்கிறப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு நிதியும் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சரியா இருக்கும். இல்லைனாக்கா நாங்க வாங்கின கடனை கொடுக்கவும் முடியாது. இல்ல சொசைட்டி வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணணும். ரொம்ப சோகத்துல இருக்கும். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் மேல கருணா காட்டணும்னு கோரிக்கை வைக்கிறையா. ஆமா, அது மட்டும் இல்லாம அது குறிப்பாக சொல்ல வேண்டும்னா, டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். அது